சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. புத்தி கூர்மை சொல்லுமே இது சாதிக்கும் கரமென்று. பச்சை கிளியும் பருந்தாகும் சூழ்நிலைதானே காரணம். அச்சம் விட்டு கரையேறும் கயலும் புயலாய் மாறிடும். சித்தத்தால் ஒரு யுத்தம் செய்யி உலகம் உன்னை கொண்டாடும். காயத்ரி காயத்ரி நீ கதையாது வளரும் மெழுகுவர்த்தி. காயத்ரி காயத்ரி இசை மொழி உயிருக்குள் சீரும் புலியின் கடும் விழி கொதிக்கும் எண்ணை சிரிக்காதடி கொள்கை நதி தீராதடி. சிறு கூழாங்கல்லை கூட வைரங்களாய் செய்ய வைராக்கியம் வேண்டுமே. சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. வார்த்தைகள் கல்லூறு வீசலம். போராடி நிமிர்ந்தால் நீ நின்று வாழலாம். நீரோடையும் ஆராகலாம். மௌனத்தினால் மலை சாய்க்கலாம். வரும் ஆபத்தை பழகி ஆர்ப்பாட்டமாய் வெற்றி தேரோட்டம் நடத்திடு. சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. புத்தி கூர்மை சொல்லுமே இது சாதிக்கும் கரமென்று. பச்சை கிளியும் பண்டாகும் சூழ்நிலைதானே காரணம். அச்சம் விட்டு கரையேறும் கயலும் புயலாய் மாறிடும். சித்தத்தால் ஒரு யுத்தம் செய்யினி உலகம் உன்னை கொண்டாடும். காயத்ரி காயத்ரி நீ கதையாது வளரும் மெழுகுவர்த்தி. அம்மா, காயத்ரிக்கு விடுவு காலம் பிறந்துருச்சு. ஸ்வீட் எடுத்துக்கங்க. எடுத்துக்க. எனக்கு ஸ்வீட் கொடுக்க மாட்டியா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எடுத்துக்கங்க. இத்தனை நாள் மனசுல இருந்த கஷ்டம் எல்லாம் போய் இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. பாசமா இருந்த அம்மாவையும் பொண்ணையும் மாச கணக்குல பிரிச்சு வச்சிருந்தது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல. அதான் இப்படி சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாரு. ஐயோ, எனக்கு சொல்ல முடியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு நல்ல காலம் வந்துருச்சு. ஆமா, நல்ல காலம் வந்துருச்சு. தம்பி, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்கம்மா. எனக்கு இப்ப காயத்ரிய பார்க்கணும் போல இருக்கு. அதான் நாளைக்கு வீட்டுக்கே வந்துடுவாள்ல. இல்ல, இப்ப எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை அவ கூட பங்கு போட்டுக்கணும்பா. நான் காயத்ரிய பார்க்கணும்பா. இப்ப என்ன, காயத்ரி பார்க்கணும் அவ்வளவுதானே? அதுக்கு ஏன் பாவம் அந்த தம்பியை சிரமப்படுத்துறீங்க? தம்பிக்கு நிறைய வேலை இருக்கும். பிஸி மேன். நானே உன்னை கூட்டிட்டு போறேனே. நீங்க போங்க தம்பி, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். சரிங்கம்மா. அம்மா, நீங்க இவங்களோட போய் பார்த்துட்டு வந்துருங்க.
நான் காயத்ரிய வெளியில எடுக்கிறதுக்கான ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிடுறேன். அஹ், அம், சரிங்க தம்பி. வரேம்மா, வரேங்க. பாய். வரேன் சார். சரிப்பா. சீக்கிரமா ரெடி ஆகு. காயத்ரியை பார்க்க போலாம். ஜெயா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்பதான் உன் முகத்துல நிம்மதியை பார்க்கறேன். இது நிலைச்சு நிக்கணும். ம், என் பொண்ணு என் பக்கத்துல வரப்போறா. இனிமே நிம்மதியும் வந்துடும். என்னமோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த பாரு, இந்த 1.5 வருஷம் எப்படி போச்சுனே தெரியல. நான் தான் சொன்னேன்ல இப்படி போயிடும்னு. ஆமா சொன்னீங்க. அதோட இன்னொன்னு சொல்லிருந்தீங்க, நான் வெளியில வந்ததும் அப்பாக்கும் அம்மாக்கும் கல்யாணம் தானே, அது நீ எனக்கு சொல்லணுமா? நான் நாளைக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி வச்சுட்டு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? ம். ஆமா, நாளைக்கு நீ விடுதலை வீட்டுக்கு வந்ததும் நாம எல்லாரும் பாலமுருகன் கோயிலுக்கு போய் கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் வரோம். ரொம்ப சந்தோஷம். ஏய், இதுக்கே சந்தோஷப்பட்டா எப்படி? நாளைக்கு கல்யாணம் எவ்வளவு கிராண்டா நடக்க போகுதுன்னு பாத்தீனா உன் சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. சொன்ன மாதிரியே பண்ணிட்டீங்க. நான் வாக்கு கொடுத்தா மாற மாட்டேன் காயத்ரி. என்னம்மா ஒண்ணுமே பேசாம உட்கார்ந்திருக்க? நீ எதிர்பார்த்த மாதிரி நாளைக்கு நான் விடுதலையாய் வரப்போறேன். நான் எதிர்பார்த்த மாதிரி உனக்கும் அப்பாக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஆனா அந்த சந்தோஷம் உன் முகத்துல கொஞ்சம் கூட இல்லையேம்மா. என்ன பொண்ணு நீ? இதெல்லாம் போய் உன்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா? அவங்க பெரியவங்க, எல்லாத்தையும் வெளிப்படையா காட்டிட்டு இருக்க முடியுமா? எல்லாம் மனசுக்குள்ளதான் இருக்கும். காயத்ரி, நேராச்சு வா. அம்மா, நான் கிளம்புறேம்மா. நாளைக்கு பாப்போம். வரேங்க. இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் உனக்கு தான், சாப்பிடு. தேங்க்ஸ். வரேம்மா. நாளைக்கு இந்நேரம் நீ அவருக்கு முறைப்படி பொண்டாட்டியா இருப்பல்ல? 20 வருஷமா உனக்கு கிடைக்காதது நாளைக்கு கல்யாணம் ஆனதும் கிடைச்சிடும். இது வரைக்கும் நம்ம 2 பேரும் கீரியும் பாம்புமா இருந்திருக்கோம். ஆனா இனிமே அப்படி இருக்க வேண்டாம். நாளையில இருந்து ஜெகநாதனோட 2வது மனைவிங்கிற அந்தஸ்தை நானே உனக்கு தரேன். வாரத்துல 7 நாள்ல 3 நாள் அவர் உன் வீட்டுல இருப்பாரு, மீதி நாள் என்னோட இருப்பாரு. எந்த விசேஷத்துக்கு போனாலும் அவர் வலது பக்கம் நானும், இடது பக்கம் நீயுமா போலாம். சக்களத்தியுமா இருந்துட்டு இப்ப சந்தோஷமா இருக்காங்களேன்னு ஊரே பேசுற மாதிரி நாம பேச வைக்கணும். நாளையில இருந்து நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். இது நாள் வரைக்கும் என்னால நீ பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஏன் பொண்ணால உன் பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் பிராயச்சித்தமா உனக்கும் உன் பொண்ணுக்கும் நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சு தரேன். ஆனா அதுக்கெல்லாம் பிராயச்சித்தமா நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும். பூஜா தான் கொலை பண்ணாங்கிற விஷயத்த எந்த காலத்திலயும் காயத்ரிக்கோ அவருக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. என்னடா இது வரைக்கும் உண்மை தெரிஞ்சா காயத்ரியை கொன்னுடுவேன்னு மிரட்டினவ இப்ப சத்தியம் கேட்கிறாளேன்னு பாக்குறியா?
எத்தனை நாளைக்கு தான் எல்லாரையும் பயப்பட வைக்க முடியும்? ஆனா மதிக்க வைக்க முடியும்ல. நீ மதிக்கிற ஆளா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்றதா இருந்தா என் பொண்ணு கஷ்டத்தை அனுபவிக்கும் போது சொல்லிருக்கணும். இல்ல அவளை பிரிஞ்சு நான் கஷ்டப்படும் போது சொல்லிருக்கணும். உன் சுயரூபம் தெரிஞ்சதும் எனக்கு வந்த ஆத்திரத்துல சொல்லிருக்கணும். சொல்ல வேண்டிய காலத்துலலாம் சொல்லாம ஒரு கோழையா இருந்தன்னா இனிமே எல்லாம் சொல்ல போறேன். இதுவரைக்கும் எனக்கும் அவருக்கும் இருந்த கடந்த கால வாழ்க்கையை மறைச்சு வச்சிருந்தேன். இப்ப அது ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதை மறைச்சு வச்சிருந்த மனசுல இனியும் இந்த உண்மையும் மறைச்சு வைக்க போறேன். என்ன என் பொண்ணு காலத்துக்கும் என்கிட்ட உண்மையா இருக்கா. ஆனா அவகிட்ட என்னால உண்மையா இருக்க முடியலங்கிற வருத்தம் காலத்துக்கும் என்ன குத்திக்கிட்டே இருக்கும். ஆனா அவளை எனக்கு பொண்ணா கொடுத்தது அவர்தான். அவரோட நிம்மதிக்காக நான் எதையும் வெளியே சொல்ல மாட்டேன். அதை நீ எனக்கு சத்தியமா பண்ணி கொடுக்கணும். ஏன் வெளியே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. ஏமா காயத்ரிய பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷப்பட்டாளா? ஆமாம்மா, அவ ரிலீஸ் ஆகுற சந்தோஷத்துல தான் இருந்தா. நான் போய் நாளைக்கு அவ ஆசைப்பட்ட மாதிரி என் வீட்டுக்காரருக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுங்கிற விஷயத்த சொன்னேன். அவ்வளவுதான். அப்படியே அவளுடைய சந்தோஷம் ரெட்டிப்பாயிடுச்சுமா. என்னது, நாளைக்கே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா? ஆமா. அடடடா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏமா, நீ இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் இத பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசலையே. எப்படி திடீர்னு உனக்கு இந்த யோசனை வந்தது? அம்மா, ராமர் வனவாசம் முடிஞ்சு வந்ததும் பட்டாபிஷேகம் நடத்தி அழகு பார்க்கணும்னு எல்லாரும் நினைச்சாங்கல்ல, அதே மாதிரிதான். காயத்ரி ஜெயில் வாசம் முடிஞ்சு வந்ததும் அவ சந்தோஷப்படுற மாதிரி நான் ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. அதான் இவங்க கல்யாண ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ணம்மா. இந்த கல்யாணத்தை எல்லா கல்யாணம் மாதிரி சாதாரணமா நடத்தக்கூடாது. ஏன்னா இது புருஷனுக்கு பொண்டாட்டியே பண்ணி வைக்கிற கல்யாணம், மக அம்மாவுக்கு பண்ணி வைக்கிற கல்யாணம். யாருக்கும் கிடைக்காத குடுப்புன எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாமன் நடத்தி காயத்ரியை சந்தோஷப்படுத்த போறேன். கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் நான் தான் பார்க்க போறேன். அது வரைக்கும் நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. இந்த வீட்ல நீங்க வேலை செஞ்சதெல்லாம் போதும். நல்லா ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு கல்யாண பொண்ணா மணமேடையில உட்காரணும். காயத்ரி சந்தோஷத்துக்காகத்தான் நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் அமைதியா இருக்கேனே தவிர எனக்கு இதுல பெருசா ஆர்வம் இல்ல. அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. இப்ப நான் என் மனசுல இருக்கிறத சொல்றேன். நீங்க தடபுடலா பண்ணணும்னு நினைக்காம சாதாரணமாவே பண்ணுங்க, அது போதும். இத பாருங்க, ஏன் குடும்ப விஷயத்துல காயத்ரி அவ பெருந்தன்மையை காட்டிட்டா. நீங்க உங்க பெரிய மனச காமிச்சிட்டீங்க. நீங்க எனக்கு செஞ்சதுக்கெல்லாம் நான் திரும்ப செய்யணும் இல்லையா? இந்த கல்யாணத்தை கிராண்டா பண்றது மட்டும்தான் அதுக்கு சமமா இருக்கும். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை சிம்பிளா நடத்துங்கன்னு சொல்லி யாரும் கடைசி வரைக்கும் என்ன கடனாளியா ஆக்க வேண்டாம். நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை ஏன் இஷ்டத்துக்கே விட்டுருங்களேன் ப்ளீஸ். இல்ல, அது ஏமா, அவதான் ஆசைப்படுறாள்லம்மா, அவ இஷ்டப்படியே நடக்கட்டுமே, விடு. ஆமாம்மா, எங்க அம்மா சரியா சொன்னாங்க. இனிமே நீங்க எந்த
மறுப்பும் சொல்லக்கூடாது. சரியா? நீங்க சந்தோஷமா இருக்கணும். எங்க சிரிங்க. கல்யாண பொண்ணு மாதிரி வெக்கப்படுங்க. சிரிங்க. நீ ரிலீஸ் ஆக போறது நினைச்சா சந்தோஷமா இருக்கு காயத்ரி. இங்க இருந்த வரைக்கும் ஓ ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு பெரிய ஆறுதலா இருந்துச்சு. எனக்கு முன்னாடி நீ ரிலீஸ் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்போ உனக்கு முன்னாடி நான் ரிலீஸ் ஆக போறேன். நான் பண்ண தப்புக்கு நான் இங்க தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனா நீ பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க. நீ எப்போ ரிலீஸ் ஆயிருக்கணும். ஆனா அதுக்கு இப்பதான் காலம் வந்திருக்கு. ஆமா, வீட்டுக்கு போய் அம்மாவை பார்க்க போற. போனதா என்ன பண்ணுவ? என் அம்மாவுக்கு நாளைக்கு தான் கல்யாணம். அப்படியா? ஆமா. இது வரைக்கும் எனக்கு கனவா இருந்த விஷயம் இப்ப நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு காயத்ரி. நாளைக்கு போனதும் எங்க அம்மாவை அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அவங்களுக்கு கல்யாண வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவங்க கழுத்துல தாலி ஏறினதும் அவங்க கைய பிடிச்சு என் கண்ணுல ஒத்திக்கணும்னு நினைக்கிறேன். என் கையால அவங்களுக்கு அச்சுத போடுற நேரம் எப்படா வரும்னு இருக்கு. உன் மனசு புரியுது காயத்ரி. அம்மாவை கௌரவப்படுத்தி பார்க்கணும்னு நீ கண்ட கனவு நினைவாக போகுது. இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டுட்ட. இனி உன் வாழ்க்கையில் நடக்க போற ஒவ்வொரு விஷயமும் நல்லதாவே இருக்க போகுது. சந்தோஷமா இரு. நீ ரிலீஸ் ஆகுறதுக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூடா. சரி வா. இந்தாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? முகூர்த்தத்துக்கு நீங்க கட்ட போற புடவை. உங்களுக்காக 4-5 கடை ஏறி இறங்கி 50 புடவைக்கு மேல பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்த புடவை. பிடிச்சிருக்கா பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கல்யாணம் சிறப்பா நடக்குதுன்னா அது முகூர்த்த புடவைய வச்சுதான் சொல்லுவாங்க. உங்க விஷயத்துல அது நல்லா அமைஞ்சிடுச்சு. இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமா மாப்பிளைக்கு எதுவும் வாங்கலையா? வாங்காம இருப்பேனா? அவருக்காக பட்டு வேட்டி பட்டு சட்டை வாங்கியிருக்கேன். இந்தாங்க, எடுத்துக்கங்க. பிடிச்சிருக்கா? நம்ம கல்யாணத்தப்ப கூட நான் வெறும் மணப்பெண்ணா தான் இருந்தேன். ஆனா இந்த கல்யாணத்துல ஒவ்வொரு ஏற்பாட்டையும் நானே செய்யும் போது இது வரைக்கும் பார்க்காத சந்தோஷத்தை பார்த்த மாதிரியே இருக்குங்க. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லணும் போல இருக்குங்க. இல்லம்மா, நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். நல்லா இருக்கிற உறவு நல்லாவே இருக்கும்போது அது பெருசா கண்ணுக்கு தெரியறதில்ல. ஆனா கெட்டு போயிருந்த உறவு நல்லா ஆகும்போது அது ரொம்ப பெருசா தெரியுதுமா. இவ்வளவு காலமா எங்க விஷயத்துல எதிர்ப்பா இருந்த நீ இப்போ எங்களுக்கு ஆதரவா இருக்கிறத பாக்குறப்போ காலமெல்லாம் நாங்க தான் உனக்கு நன்றி சொல்லணும். வேண்டாங்க, நன்றி எல்லாம் சொல்லி என்ன வெளியாள ஆக்கிடாதீங்க. காயத்ரிய வெளியே கொண்டு வந்ததுக்காக, முருகனுக்கு சாத்துறதுக்காக என் கையால பூ கட்டிக்கிட்டு இருக்கேன். பூ கட்ட ஆரம்பிச்சது நானாக இருந்தாலும் முடிக்கிறது நீங்களா இருக்கட்டும். உங்க கையாலே கொஞ்சம் பூ கட்டிருங்க, நான் முருகனுக்கு சாத்திடுறேன். கட்டுறேன், சந்தோஷமா கட்டுறேன். கொடுங்க. கட்டிட்டேன். இந்தாங்க, இப்ப கோயிலுக்கு கொண்டு போங்க. நீங்களும் வரீங்களா? தாராளமா வரேன், வா. நில்லுங்க.